ஒரு பக்கம் மீனாவுக்கு எப்போ பார்த்தாலும் வந்து உன் நேரம் சரியில்லைம்மா, உன் புருஷனோட கோவம்தாம்மா எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே யாராச்சும் ஒரு ஆட்களை கொண்டு வந்துடுறாங்க. முத்துவும் வந்து தேவையில்லாமல் ஊத சொன்னால் கூட அதுக்கு கோவப்பட்டு வேறுனே குடிச்சிட்டு வர வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருப்பார் வேறு. அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோயிலில் இவங்க வந்து ஒரு மாலை கொடுத்து வரலான்னு உள்ளே போகும்போது கால் தடுக்கிடுது. அப்போ ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துருக்க ஒரு அம்மா கூப்பிட்டு, தயவு செஞ்சு உன் புருஷனை ஒழுங்காக பார்த்துக்கோ, அவருக்கு வந்து கோவம் வரும், அவருடைய கோவத்தால் பிரச்சனை வந்துடும், அதுக்கு பரிகாரமாக நீ செய்கிற உதவிகளில் யாராவது ஒருத்தங்க நீ நல்லா இருப்பம்மான்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லார். சொன்னோடனே இவங்களும் சரின்னு பயந்து போய் வீட்டில் வந்து தாயத்தெல்லாம் எடுத்து கொண்டு போய் இவர் முத்து கையில் கட்டிட்டு நீ கோவப்படாமல் இருக்கணும் அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அப்படின்னா கோவப்படாமல் இருக்கணும், 2 பெக்க போட்டு படுத்துடுறேன், படுத்து அது கோவம் வராதில்ல, யாருக்கும் எந்த உபத்திரவமும் இருக்காதுன்னு சொல்லி சொன்ன உடனே கோவமாகி இவங்க என்ன பண்ணுறாங்க, அவரை கோவப்பட வேணாம்னு சொல்லிட்டு இவங்க கோவமாகி தலைநையை தூக்கிட்டு துரத்திக்கிட்டே இருக்க, தலைநையை தூக்கி எறியும் பொழுது அது வந்து விஜயா மேலே விழுந்துருது. விஜயா கடுப்பாகி கோவமாக பேசி வேணுனே பண்ணிட்டேனின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒன்றே வந்து தலையணையை தூக்கி போடலான்னு பார்க்க, அந்த சமயத்தை அண்ணாமலை வந்து தடுத்து கையை பிடிச்சிட்டு இருக்கும் போதே தூக்கி எறிஞ்ச தலையணை மீனா வந்து டக்குன்னு நவுந்ததுனால முத்து இழுத்தாரு, அது மனோஜோட கண்ணாடி மேலே விழுந்துருச்சு. மனோஜ் அப்படியே ஐயோ வலிக்குதுன்னு பேசிகிட்டு இருக்க, எல்லாத்துக்கும் காரணம் இவ தான், இவ்வளோ முதல்ல அந்த வீட்டை விட்டு அனுப்பணும், என்ன நல்ல நேரம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவ நினைக்கிறாளா, இவ வந்தப்புறம் தான் வீட்டில் கெட்டதே அதிகமாகிடுச்சு, இவளை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு மனசுக்குள்ளார தாயத்து வாங்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் வேறு எல்லாரும் சேர்ந்து பொறுமையாக அவள் அப்படி தான் கண்டுக்காதங்கிறாங்க. ஒருத்தர் ஒரு வீட்டில் இருந்து திருப்பி நம்மளை குறை சொல்லிட்டு காயப்படுத்திட்டு ஒரு மாதிரி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிகிட்டே இருந்து நீ வந்ததுனால தான் தரித்திரம்லாம் பேசிகிட்டு இருந்தா எவ்வளோ மனசு ஒருத்தங்களுக்கு கஷ்டப்படுங்கிறத யாரும் யோசிக்கிற மாதிரியே தெரில. அவங்கள திட்டுறதுக்கு பதிலாக நீ கண்டுக்காதன்னு இவங்கள்ட்ட சொல்கிறது ஒரு எரிச்சல் தர விஷயமாக தான் இருக்குது. இதுக்கு நடுவில் வந்து இப்போ முருகனை வந்து வித்யா ரோகிணிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க, ரோகிணி வந்து நல்ல கணவராக இருந்துக்கோங்க, மனைவி எங்கேயும் விட்டு கொடுக்காதீங்க, உங்க கூட இருக்க போகிறது மனைவி மட்டும்தான் அப்படின்னு தன்னோட வாழ்க்கை கஷ்டத்தையும் சேர்த்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவரும் சரின்னு கேட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கடுத்து ரோஹினியோடைய அம்மா வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து மீனாக்கிட்டையும் முத்துக்கிட்டையும் உனக்கு ஒரு குழந்தை இருக்குங்கிற விஷயத்தை சொல்லிவிடு, அப்படின்னா அவங்க உறுதுணையாக இருப்பாங்க, அவங்க நல்லவங்க அப்படின்னா மனோஜை விட நல்லவங்கன்னு வேறு வித்யா சொல்கிறாங்க. உடனே வந்து என் கணவரை பற்றி தப்பாக பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, எனக்கு யாரும் அட்வைஸ் கொடுக்க வேணாம், அவனுங்க தான் என் வாழ்க்கையை கெடுத்தவனுங்க, தயவு செஞ்சு நீங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த விவகாரத்தில் அடுத்து என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறதுக்கு முன்னாடி கதிர் இப்போ முத்து மீனா கிட்ட மாட்டிடுறாரு. 30 லட்ச ரூபா பணத்தை முத்து மீனா வாங்குவாங்களா நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.